அரசியல் கட்சி விவகாரங்களை தேர்தல் ஆணையம் உன்னிப்பாக கவனிக்கும் என்று கூறியுள்ள தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ, தேர்தல் ஆணையம் கொடுத்த முகவரியின்படியே அதிமுகவிற்கு கடிதம் அனுப்பப்பட்டதாக விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் செய்தியாளர் அபினேஷுக்கு அளித்த விறுவிறு பேட்டியை பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய நாட்கள்லயும் தொடர்ந்து ஓட்டர்ஸ் வந்து நியூ ஓட்டர்ஸ் வந்து பண்ணலாமா, கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணலாமா? கண்டினியூஸ் அப்டேஷன் நம்ம எப்பவுமே உண்டு. இந்த தரம் வித்தியாசம் என்னன்னா, முன்னாடி இயர்ல நீங்க பார்த்தா நமக்கு ஜனவரி 1ஆம் தேதிக்கு அடுத்த வருஷோட 18 வருஷம் அப்போ பூர்த்தி ஆனா நம்ம அப்ளை பண்ண முடியும். இப்போ அது எலெக்ஷன் கமிஷன்ல என்ன பண்ணிருக்காங்கன்னாக்கா, வருஷத்துல நம்ம 17 வருஷம் பூர்த்தி ஆயிடுச்சுனாக்க நம்ம அப்ளை பண்ணலாம். பண்ணிட்டு நமக்கு சப்போஸ் ஏப்ரல் 1ஓட 18 கம்ப்ளீட் ஆகுதுனாக்கா அப்போ நம்ம வாக்காளர் பட்டியலில் வரும். இல்லைனாக்கா ஏப்ரல் 1 இல்லைனாக்கா ஜூலை 1 வருதா, அக்டோபர் 1 வருதா, ஆர் ஜனவரி 1 வருதா பார்த்துட்டு அந்தந்த குவார்டர்ல நம்ம பேரெல்லாம் சேர்ப்பாங்க. சரி, இப்போ இந்த ரிமோட், அதாவது புலம்பெயர் தொழிலாளருக்கு என்ன ஒரு கூட்டத்தை வச்சிருக்காங்க, அதுக்கு அதிமுகவுக்கு கடிதம் அனுப்பிச்சிருந்தீங்க. அது என்ன நடந்துச்சு சார்? எத்தனை முறை கடிதம் வந்துச்சு, என்ன நடந்துச்சு சார் எக்ஸாக்டா? இல்லை, அது நம்ம மெசஞ்சர் மூலமா அனுப்பிச்சிருந்தோம், போஸ்ட் மூலமா அனுப்பிச்சிருந்தோம். ரெண்டுமே ரிட்டர்ன் ஆகி வந்துருச்சு. ஸோ அது நம்ம அக்னாலஜ்மெண்ட் எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுத்துருக்குறோம். எலெக்ஷன் கமிஷன்ல தான் அந்த அட்ரஸ், அந்த 5 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு என்ன அட்ரஸ்ல எப்படி அட்ரஸ் பண்ணணும் அதெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த லெட்டரும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எல்லாம். ஸோ அதனால எலெக்ஷன் கமிஷன் எப்படி சொல்லியிருந்தாங்களோ அப்படிதான் அது பண்ணியிருக்கோம். சார், இப்போ ஆஸ் பர் இசிஐ ரெக்கார்ட் வந்து ஏடிஎம்கேல கோஆர்டினேட்டர், ஜாயின்ட் கோஆர்டினேட்டர் அப்படிதான் இது வரைக்கும் இருக்கா இப்போ வரைக்கும்? இல்லை, இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டி மேட்டர்ஸ் எப்பவுமே எலெக்ஷன் கமிஷன்ல முழுக்கமா பார்ப்பாங்க. ஸோ அதில் இவங்க என்ன லெட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அது நமக்கு தெரியாது. எலெக்ஷன் கமிஷன்ல நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கேட்பாங்களோ, இல்லை எப்படி இது பண்ணணும், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு என்ன அட்ரஸ் பண்ணணும் சொல்லுவாங்களோ அதான் பண்ணுவோம், அதான் பண்ணிருக்கோம். இப்போ அந்த பார்ட்டி வந்து டிஸ்பியூட் இருக்கு, 2 ஃபேக்ஷனா இருக்காங்கிற உங்களுக்கு இங்க சிஓ தமிழ்நாடு லெவல்ல உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்திருக்கா? ஈஸியா வந்து ஏதாவது டைரக்ஷன் கொடுத்துருக்காங்களா அப்படி ஏதாவது? இல்லை, இப்போ இந்த லெட்டர் தான் வந்திருந்து இந்த சார்ட் பண்றதுக்கு எந்த அட்ரஸ்க்கு. அது தவிர அவங்க என்ன அங்கே கொடுத்துருக்காங்களோ அது நமக்கு தெரியாம கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா இங்கே நம்ம அந்த கட்சியிலேருந்து ஆர் எனி மெம்பர், எனி ஈவன் பப்ளிக்லேருந்து ஏதோ சொன்னா கூட நம்ம பார்ட்டி மேட்டர்ஸ் இருந்தா, ஒரு கட்சி, ஒரு ரெக்கக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி அந்த மாதிரி மேட்டர்ஸ் இருந்தா எலெக்ஷன் கமிஷனுக்கு நான் அனுப்புவோம். ஸோ அதில் அவங்க முடிவு எடுத்துட்டு என்ன நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்களோ அப்படி பண்ணுவோம்.